இங்க பாத்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணு ஒரு பலூனை வாங்குறா. பலூன் வாங்கின உடனே அந்த பலூன் அவளை விட்டு போயிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா இவளுக்கு பிடிச்ச ஒரு குட்டி சைக்கிளை வாங்கி கொடுக்குறாங்க. சைக்கிள் வாங்கின உடனே திருட அந்த சைக்கிளை திருடிட்டு போயிடுறான். வீட்டுல சாமி கும்பிட போனா கற்பூரம் அணைஞ்சு போகுது. எக்ஸாம் எழுத போனா எக்ஸாம் பேப்பர்ல இங்கு கொட்டிடுது. கோவிலுக்கு போய் தேங்காய் உடைச்சா அந்த தேங்காய் துண்டு ஐயர் மேல போட்டு ஐயர் மண்டை உடையுது. இப்படி இவ ரொம்பவே அன்லக்கி பர்சனா வளர்ந்துட்டு வர்றாங்க. நினைச்சது எதுவுமே இவளுக்கு கிடைக்காது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவளை காலேஜ்ல இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கை விசிட் பண்றதுக்காக காலேஜ்ல எல்லாரையுமே கூட்டிட்டு போறாங்க. அங்க இவங்க நடந்துட்டு இருக்கும் போது கால்ல ஒரு ஆணி குத்தி அவளோட பிளட் ஒரு கிரீன் கலர் கல்லுல படுது. அந்த கல்லை இவ வீட்டுல போய் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறா. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இவ நினைச்சது எல்லாமே நடக்குது. இவ சொல்றது எல்லாமே நடக்குது. இவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. வேலை செய்யற ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஹையர் பொசிஷன்ல இருக்க ஒரு மேடம் வந்து ரொம்ப ஓவரா நடந்துட்டு இருக்காங்க. அதனால இவ சொல்றா இந்த எப்பயாவது செத்து போயிருவோன்னு. மேடம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்து போயிடுறாங்க. அவங்க ஆபீஸ் மேனேஜர் அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாமே தப்பா நடக்கிறனால சொல்றா இவனும் கூடிய சீக்கிரமா எப்படியா செத்து போயிடுவான்னு சொல்ல அவனும் செத்து போயிடுறான். இப்படி இவ சொல்றது எல்லாமே நடந்துட்டு இருக்குது.